திரு பொன்னூசல் ஏற்கனவே சொன்னது போல இறைவன் போக்கும் வரவும் உணர்வும் இல்லாத புண்ணியம். அவனை தூங்க வைக்கவும் முடியாது, எழுப்பவும் முடியாது. ஏன்னா அவனுக்கு தூக்கமும் கிடையாது, எழுப்புறதும் கிடையாது. திரு பொன்னூசல் அவனை உறங்க வைப்பதற்காக பாடப்பட்ட பதிவும் கிடையாது. நல்லா புரிஞ்சு. திருப்பள்ளி எழுச்சியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னாங்க இல்லையா, அது சத்தியம். அதுதான் கல்லில் அப்படியே பதிவு செஞ்சிருக்கேன். அவர் சொல்லும் போது எனக்கு இருக்கு. அதுதான் உடனே சொன்ன ஐயா சத்தியம் அது அப்படின்ட்டு. பொன்னூசல் என்பது இறைவனை தூங்க வைக்க முடியாது. இறைவன் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமானவன் அல்ல, இருக்கிற எல்லா உலகங்களுக்கும் பொதுவானவன். இங்க இரவுனா இன்னொரு இடத்துல என்னது, நான் தூங்க வச்சுனா அங்கே யார் பார்ப்பா? நான் ஒரு தூங்கு சாமின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்கே யார் பார்ப்பா? மாணிக்க வாசகர் வித்தியாசமா வெளியே நீங்க யோசிக்கிறார். திரு பொன்னூசல் என்பது இறைவனை உறங்க வைப்பதற்காக பாடியது அல்ல. நம்மளுடைய இந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த பிறவி இருக்கு இல்லையா, எப்படி ஓடிட்டு இருக்கு? அல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஊஞ்சல் என்ன ஆகும்? ஊஞ்சல் எப்படி ஆகும்? இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவுல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஊசலை மாணிக்கவாசக பெருமான் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, சுவாமி என் ஆடவை தப்பு இல்லை, எனக்கு இன்னும் எத்தனை பிறவினாலும் குரு தப்பு இல்லை, ஆனா உன்னை பத்தி பாடிக்கிட்டே ஆடவை சாமி, உன்னை பத்தி பேசிக்கிட்டே ஆடவை. அதுக்கு பேர் தான் திரு பொன்னூசல். ஏன்னா அவன் அப்பேற்பட்ட பெருமான், மாலும் அயனும் போரிட்டு காண முடியாத, அழிய முடியும் காண முடியாத அந்த பெருமான், இந்த எளியவனுக்கு இறங்கி வந்த அந்த பெருமான், அந்த பெருமானிடத்தில் மாணிக்கவாசக பெருமான் திரு பொன்னூசல் பாடும் பொழுது இதெல்லாம் சொல்லி பார்க்கிறார். சுவாமி பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு நினைவு வருது. இந்த ஊஞ்சல்ங்கிறது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இந்த மரணத்தையும் பிறப்பையும் மீண்டும் பிறப்பையும் ஞாபகப்படுத்துது. இப்படித்தானே இன்பத்திலையும் துன்பத்திலையும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்ப துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும்னா, இந்த இன்ப துன்பம் எனக்கு கொடுக்கின்ற இறைவனே அதோடு சேர்த்து உங்க நினைவையும் கொடுப்பா. இதை நீதான் கொடுக்கிற, இதை நான் 1% கூட மறுக்காம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திரு பொன்னூசல் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் உலக உயிர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறது. அதனால